காஞ்சிபுரத்தில் செட்டாக் மின்சார இருசக்கர வாகன புதிய ஷோரூம் திறப்பு விழா மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகில் அமைந்துள்ள இந்திரா நகரில் சுசி செட்டாக் மின்சார இருசக்கர வாகனம் 54 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுசி நிறுவனம் சார்பில் புதிய செட்டாக் மின்சார இருசக்கர வாகன ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் ஷர்குணம் வரவேற்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களால் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி துவங்கியது. இதில் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் டாக்டர் BM சங்கரன் தலைமை உரை ஆற்றினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜவுளிக்கடை சத்திர செயலாளர் மாணிக்கவேலு, தலைவர் கோகுல கிருஷ்ணன், டென்சிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டல் மேனேஜிங் டைரக்டர் ஜெயகரன், ரவி ஹோம்ஸ் புரொப்ரைட்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வாகனத்தினை அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குநர்கள் சுபதிவ்யன், சப்ரஜன் தலைமையில் முதல் வாகனத்தை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு வாகனத்தினை வழங்கினார். இது சுற்றுப்புற சூழல் பாதிப்படையாத வண்ணம் இந்த வாகனம் அமைந்துள்ளதாகவும் மிகவும் எளிமையான முறையில் குறைந்த மின்சாரத்தை கொண்டு அதிக கிலோமீட்டர் ஓடும் திறன் கொண்டதாகவும் இந்த இருசக்கர வாகனம் அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தனர். இதில் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மனோஜ் சேகர், சர்வீஸ் மேனேஜர் பத்ரி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக சுப்ரஜன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார். இந்த சுசி நிறுவனம் கடந்த 54 ஆண்டுகளாக மோட்டார் துறையில் சிறப்பாக சேவை புரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
முதல்ல வந்து குமரகுரு சார் ஃபர்ஸ்ட் அவருக்கு இன்விடேஷன் வைக்கும்போது அவர் விருந்தோம்பல், அவர் மாதிரி விருந்தோம்பல் வந்து பார்க்கவே முடியாது. அவர் இதுக்கு முன்னாடி இன்விடேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஷாப்பில் போய் அவர் ஹோட்டல் போய் முதல்ல ராமதாஸ் தான் சாப்பிடுவோம், ஆடிட்டர் ராமதாசன். அதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் வைக்கும் போது தான் இது புதுமையில் இனிமை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு சூப் மாதிரி கொண்டாந்தாரு, எங்களுக்கே ஒன்றும் புரியல. இந்த முருங்கை சூப்ல அந்த விதை அது எப்படி அதை எடுத்தாருன்னு தெரியல முருங்கால இருந்து. நானே ரொம்ப ஆச்சரியமா